அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20. அவனுக்கு பின்னாக சாபாயின் குமாரன் பாரூக் அந்த கோடி துவக்கி பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபின் வாசற்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோடே பழுது பார்த்து கட்டினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மகா பெரியவர். உங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவாராக. இந்த சத்தியவசன நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். நெகேமியாவின் புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். நெகேமியாவின் புஸ்தகத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு செய்தி என்னவென்றால், அலங்கத்தை கட்டுவோம் என்று நெகேமியாவினுடைய அழைப்புக்கு மக்கள் செவி கொடுத்தார்கள். இது கட்டுகிற ஒரு காலம். வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தை, சபையை, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஒரு காலம். இன்றைக்கு நான் சொல்லுகிற செய்தியானது நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நெகேமியா 3ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரமாகும். இது நெகேமியாவின் தலைமையின் கீழாக அலங்கம் கட்டுகிற அந்த அட்டவணை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் எதை கட்டினார்கள், எங்கு கட்டினார்கள், எப்படி கட்டி முடித்தார்கள், என்ன உணர்வோடு கட்டினார்கள் என்கிற அந்த அட்டவணை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அட்டவணை ஏறக்குறைய 1 புஸ்தகத்தில் உள்ள அந்த அட்டவணை, அதாவது சந்ததிகளின் அட்டவணை போல காணப்படுகிறது. உச்சரிக்க முடியாத பல பேர்கள் அங்கு கட்டுமான பணியிலே அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சருடைய காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்பு போனார்கள். ஆனால் கோரேசின் ராஜாவின் காலத்திலே எருசலேம் அங்கு கட்டப்படுவதற்கு ராஜா அனுமதி கொடுத்தார். இந்த நெகேமியாவினுடைய 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நெகேமியாவினுடைய திறமை மிக்க அந்த தலைமைத்துவம் அங்கு விளக்கப்படுகிறது. சொல்ல வேண்டும் என்றால், ஹிஸ் எக்ஸ்ட்ராடினரி கிஃப்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லலாம். அவனுடைய நிர்வாக திறமை, அதாவது அவன் செயல்படுகிற நிலை, அவன் மக்களை கூட்டி சேர்க்கிற அந்த தன்மை எல்லாமே அங்கே விளக்கப்படுகிறது. இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் 44 விதமான குழுக்களை இணைத்து நெகேமியா இந்த பணியை செய்து முடிக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகத்தை வாசிப்பீர்களானால் 52 நாட்களுக்குள்ளாக இந்த நெகேமியா அந்த கட்டுமான பணியை அவர் செய்து முடித்ததை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, நாம் மற்றவர்களோடு இணைந்து பணி செய்வது கடினமான ஒரு காரியம். அநேகர் தனித்து எவ்வளவு பணி செய்வார்கள். ஆனால் மற்றவர்களோடு கூட்டுப்படியாக செய்யும்போது முரண்பாடுகள், உரசல்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், தகராறுகள் இவ்வளவும் காணப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே தான் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில்தான் நெகேமியா 44 குழுக்களை இணைத்து இந்த பணியை செய்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் செய்யும் பணியை காட்டிலும் அநேகர் இணைந்து செய்கிற பணியானது சிறந்தது, மகிமை உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இங்கே அதற்கு அடுத்ததாக அல்லது அதற்கு பின்னாக என்று சொல்லி பல வாக்கியங்கள் வருகிறது. ஆங்கில வேதாமத்தில் பார்த்தால் நெக்ஸ்ட் டு ஹிம் என்கிற வார்த்தைகளானது பல முறை வருகிறது. அது சுமார் 28 தடவைகளுக்கு மேலாக வருகிறதை நான் வாசித்து அறிந்து கொள்ள முடிந்தது. அருமையானவர்களே, இந்த அலங்கத்தை எதற்காக நெகேமியா யூத ஜனங்களை வைத்து கட்டுகிறார் என்றால், தன்னுடைய பெருமைக்காகவா, தன்னுடைய பிரஸ்தாபத்திற்காகவா, தன்னுடைய பேர் நிலை நிற்பதற்காகவா? இல்லவில்லை.
த பர்பஸ் ஆஃப் த ஒர்க் என்று சொன்னால் த க்ளோரி ஆஃப் த காட், தேவனுடைய நாமம் மகிமைவிட வேண்டும் என்பதற்காக செய்கிறார். அங்கே சங்கீதம் 48 2வது சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 10:31 வாசித்து பாருங்கள். இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேத வசனம் மிக தெளிவாய் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நெகேமியாவும் யூத ஜனங்களும் உண்மையாகவே ஆண்டவருடைய மகிமைக்காகவே அதை செய்தார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்காக, ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்காக நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த நெகேமியா 3ஆம் அதிகாரத்திலே தேவ பணியிலே மக்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஆங்கிலத்தில் த பீப்புள் இன் த ஒர்க் என்று சொல்லலாம். அநேகர் தேவ பணியிலே அவர்கள் எவ்வாறு மக்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதை விளக்க விரும்புகிறேன். அநேகர் தேவ பணி செய்யும் பொழுது, உலக பணி செய்யும் பொழுது அவர்கள் வேறுபட்டதாக செய்து விடுகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே உலக பணியை காட்டிலும் தேவ பணியை நாம் செய்யும் பொழுது ஜாக்கிரதையோடு மிகுந்த அர்ப்பணிப்போடு செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த நெகேமியாவின் 3ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து தியானித்த பொழுது 6 காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். 6 பிரின்சிபிள்ஸ், அதாவது 6 ஒரு நல்ல கொள்கையை நான் கற்றுக்கொண்டேன். முதல் காரியம் என்னவென்றால், தலைவர்கள் மாதிரியை நிலைநிறுத்தினார்கள். அதாவது தலைவர்கள் மாதிரியை நிறுத்தினார்கள். இன்றைக்கு தலைவர்கள் யார்? வழிநடத்துகிறவர்கள். தொண்டர்கள் யார்? பின்தொடருகிறவர்கள். ஆனால் இன்றைய ஆன்மீகத்திலோ சமயத்திலோ சமுதாயத்திலோ நல் மாதிரியான தலைவர்களை மக்கள் தேடுகிறார்கள். ஆனால் தங்கள் சாட்சியான மாதிரியோடு செயல்பட்ட தலைவர்கள் வர வர குறைந்து கொண்டே போகிறார்கள். ஆனால் நெகேமியா 3ஆம் அதிகாரத்திலே தலைவர்கள் மாதிரியை நிலைநிறுத்தினார்கள். இங்கே பாருங்கள், நெகேமியா 3ஆம் அதிகாரத்திலே கட்டுமான பணியிலே ஆசாரியர்கள் ஈடுபடுகிறார்கள். ஆசாரியர்கள் ஆண்டவருடைய பணிக்காக மாத்திரம் அழைக்கப்பட்டவர்கள். ஆசாரித்துவ வஸ்திரம் உடுத்தியவர்கள். அங்கே 12 கற்களை அவர்கள் மார்பிலே அணிந்தவர்கள். அப்படிப்பட்ட இந்த ஆசாரியர்கள் தங்கள் பகுதியை அவர்கள் கட்டுகிறார்கள். 3ஆம் அதிகாரம் 1 பார்த்தால் அவர்கள் கட்டுமான பணியிலே ஈடுபடுகிறார்கள். இன்றைக்கு பல தலைவர்கள் மற்றவர்களை வேலை வாங்குகிறார்கள். ஆனால் தாங்கள் அந்த பணியிலே இறங்கி பணி செய்வதில்லை. ஆசாரியர்கள் அங்கு பாருங்கள், இறங்கி அந்த பணியிலே அவர்கள் ஈடுபட்டு மாதிரியை அவர்கள் நிறுவினார்கள், அதை ஸ்தாபித்தார்கள். இந்த ஆசாரியர் மாத்திரமல்ல, நெகேமியாவும் கூட தன்னுடைய தலைமைத்துவத்திலே மாதிரியை நிலைநிறுத்தினார். அருமையான உள்ளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்களை வழிநடத்தும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய அல்லது மற்றவர்கள் உங்களை அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த நிலையிலே நல்ல மாதிரியை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை திருமறையிலே இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம். 2வதாக இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் எல்லா விதமான மக்களையும் அவர் பயன்படுத்தினார். அநேகர் எண்ணுவார்கள், இவரைத்தான் ஆண்டவர் பயன்படுத்துவார், இவரைத்தான் ஆண்டவர் பயன்படுத்துவார், இந்த ஜனங்களைத்தான் ஆண்டவர் பயன்படுத்துவார், இந்த தாளந்து உள்ளவர்களை மாத்திரம்தான் பயன்படுத்துவார் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். இன்னைக்கு பல சபைகளிலே, அமைப்புகளிலே, ஸ்தாபனங்களில் பாருங்கள், திறமை உள்ளவர்கள், அங்கே தாளந்து உள்ளவர்கள், அங்கே படித்தவர்கள் அல்லது ஐஸ்வர்யவான்கள், இவர்கள் முக்கிய பதவியை அடைவதற்கு பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே தேவன் எல்லா விதமான மனிதர்களையும் பயன்படுத்துகிறார். அங்கே நெகேமியா 3ஆம் அதிகாரம் 8 பாருங்கள், தட்டானாகிய ஒரு மனிதன் என்று வருகிறது, தைலக்காரனாகிய ஒரு மனிதன் என்று வருகிறது. அப்படியானால் இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எல்லா விதமான மக்களையும் தன்னுடைய பணிக்கென்று அவர் பயன்படுத்துகிறார். இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த பணியை செய்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், தேவனுக்கென்று உங்களை ஒப்பு கொடுத்து
தேவனுடைய கரத்திலே உங்களை கையளிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். இங்கு இந்த அதிகாரத்திலே அந்தந்த பங்காக அந்தந்த பகுதியை அவர்கள் கட்டினார்கள். இந்த வார்த்தையானது 13 தடவைகள் வருகிறது. எல்லாரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை, தங்களுக்கு முன்னாலே இருக்கிற அந்த அலங்கத்தின் பகுதியை அவர்கள் கட்ட முற்படுகிறார்கள். மற்றவர்களின் பணி அல்ல, தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பணியை செய்கிறார்கள். நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன், என்னாலே ஆண்டவருடைய வார்த்தையை விளக்கி சொல்லக்கூடிய கிருபையை தந்தார். ஆனால் எனக்கு பாட வராது, ஆனால் என்னுடைய பணியை நான் செய்வேன். பாடுகிற மனிதர்களை காணும்போது நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு பழக்கம் எனக்கு உண்டு. ஆகவே தான் அருமையானவர்களே, எல்லா விதமான மக்களையும் தேவன் பயன்படுத்துகிறார். நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்னவென்றால், 3வது, சிலர் பணி செய்யவில்லை. அங்கே நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கு வேத வசனம் சொல்கிறது 5வது வாக்கியத்திலே, தெக்கோவா பிரபுக்கள் அவர்கள் அங்கே பணி செய்வதற்கு மறுத்தார்கள். 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால் அங்கே பணி செய்வதை அவர்கள் நிறுத்தி கொண்டார்கள், பணி செய்ய விரும்பவில்லை. அதனுடைய காரணம் என்ன? கீழ்ப்படியாமை, இன்னொன்று வாஞ்சை இல்லாத ஒரு நிலைமை. ஆகவே அவர்கள் தெக்கோவா ஜனங்கள் அவர்கள் பணி செய்ய மறுத்ததை இங்கே வாசிக்க முடிகிறது. எரேமியா 48ஆம் அதிகாரம் 10 வாசியுங்கள். பட்டயத்தை அசதியாய் பயன்படுத்துகிறவன் சபிக்கப்பட்டவன். அப்படியானால் ஆண்டவருடைய பணியை செய்ய வாய்ப்பு இருந்தும், வாய்ப்புக்குரிய வரங்கள் இருந்தும், சூழ்நிலை இருந்தும் அதை செய்யாமல் போனால் அதற்கு எனக்கு ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதங்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்ம ஆசீர்வாதத்தை வருவிப்பதில்லை, இன்னொன்றை வருவித்துக் கொள்கிறோம். ஆகவே தெக்கோவா ஜனங்கள் அவர்கள் பணி செய்ய மறுத்தார்கள். முதலாவது ஒன்றை சொன்னேன், தலைவர்கள் மாதிரியை நிலைநிறுத்தினார்கள். 2வதாக நாம் கற்றுக்கொண்ட காரியம், எல்லா விதமான ஜனங்களையும் தேவன் பயன்படுத்தினார். 3வது, சிலர் பணி செய்ய மறுத்தார்கள். சபைகளிலே, ஊழியங்களிலே, அமைப்புகளிலே, குடும்பங்களிலே, ஸ்தாபனங்களிலே இப்படிப்பட்ட மக்களை அன்றாடக நாம் பார்க்கிறது உண்டல்லவா? அன்றைக்கும் இந்த ஜனங்கள் இருந்த. 4வதாக, சில ஜனங்கள் அதிகமான பணியை செய்தார்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவது some do more work என்று சொல்லலாம். நெகேமியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஐ பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 27ஐ பாருங்கள். சிலர் தங்களுக்கு கொடுத்த பணியை காட்டிலும் இன்னும் கூடுதலான பங்கை செய்தார்கள். 3ஆம் அதிகாரம் அங்கே 27ஐ நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் அங்கு 27ஐ பாருங்கள். அவர்கள் பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள். தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பணியை செய்து அதோடு அவர்கள் ஓய்விடவில்லை, இன்னும் கூடுதலாக பணியை செய்தார்கள். தங்கள் தாளந்துகளை பயன்படுத்தி அதை விருத்தி அடைந்தவர்கள் எஜமானாகிய கர்த்தராலே கனமெண்ணப்படுகிறார்கள். அதே போலத்தான் இந்த மனிதர்கள் தங்களுக்கென்று பணியை செய்து முடித்தாலும் இன்னும் கூடுதலான பணியை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களும் ஆண்டவருடைய பணியிலே உண்டு. இந்த செய்தியை கேட்கிற என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பணியை மாத்திரம் செய்து விட்டதோடு விடாதபடி இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் தருவாரானால் கூடுதலான ஒரு பணியை நீங்கள் செய்யும் பொழுது தேவனாலே வல்லமையாய் பயன்படுத்தப்படுவீர்கள். சிலர் வட இந்தியாவில் போய் மிஷனரியாய் போகிறார்கள். மிஷனரி பணி செய்யும் பொழுதே அங்கு வேதாமத்தை மொழிபெயர்க்கிறார்கள், அது ஒரு கூடுதலான பணி. சிலர் மொழிபெயர்க்கும் போதே அங்குள்ள சமூக பணியை செய்கிறார்கள், அது ஒரு கூடுதலான பணி. நம்முடைய வாழ்க்கையிலே கூடுதலான அந்த காரியத்தை நாம் செய்கிறோமா? கொடுத்த பணியை மாத்திரம் செய்கிறோமா? கொடுத்த பணியை செய்வது நல்லது, ஆனால் அதோடு தேவனுடைய நாம மகிமைக்காக தேவன் நமக்கு தாளந்துகளை வல்லமை தருவாரானால் இன்னும் கூடுதலான பணிகளை செய்கிற மக்களாக நாம் காணப்படுகிறோமோ? 5வதாக, சில ஜனங்கள் some people work with patience, கரிசனையோடு ஆவலோடு ஜாக்கிரதையோடு செய்தார்கள். நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20 சொல்கிறது, அந்த பங்கை வெகு ஜாக்கிரதையோடு பழுது பார்த்து கட்டினார்கள். அதாவது மிகுந்த
கரிசனை ஜாக்கிரதையோடு அவர்கள் கேட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். அங்கே வேதவசனம் சொல்கிறது, அவர்கள் ஆவலோடும் அதை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தான் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியம். நெகேமியா 4:6 வாசித்தால், அவர்கள் அதை ஆவலோடு செய்தார்கள், ஆவலாயிருந்தார்கள். அப்படியானால் ஆண்டவருடைய பணியை செய்யும் பொழுது நமக்கு கரிசனை, உற்சாகம், ஜாக்கிரதை மிகுந்த அவசியமாயிருக்கிறது. ஏனோ தானோ என்று செய்கிறவளை காட்டிலும் ஆழமாய், அர்ப்பணிப்பாய், உற்சாகமாய் அந்த பணி செய்கிறவளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னவனமாய், உற்சாகமாய், ஜாக்கிரதையோடு, ஆவலோடு நாம் செய்கிற மக்களாக இருக்கிறோமா? 6வதாக, சில மக்கள், some workers families, அவர்கள் குடும்பமாய் பணி செய்கிறார்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 3:3 வசனம். நெகேமியாவின் புஸ்தகம் 3:12 பாருங்கள். அவர்களும் அவருடைய குமாரரும் அந்த பணியை செய்தார்கள். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். இந்நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அநேகர் குடும்பமாய் செய்கிறார்கள். சில குடும்பங்களிலே கணவன் பணி செய்வார், மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ ஊழியத்திலோ அல்லது அர்ப்பணிப்பிலோ சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் அவருடைய பணி எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். சிலருடைய வாழ்க்கையிலே குடும்பமாய் பணி செய்யும் போது அந்த பணியிலே இருக்கிற மகிமை, ஒற்றுமை, கனம் பெரிதாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் குடும்பமாய் அதை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. யோசுவா சொன்னான், நானும் என் வீட்டாருமோ என்றார், கர்த்தரே சேவிப்போம் என்று சொன்னார். ஏசாயா சொன்னார், நானும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களாக இருக்கிறோம் என்று சொன்னார். அருமையானவர்களே, பிலிப்பினுடைய வாழ்க்கையிலே அவனும் அவனுடைய குமாரத்திகளும் குடும்பமாய் அல்லது ஃபேமிலியாக அவருடைய பணி செய்ததை இந்த இடத்திலே நாம் காண முடிகிறது. ஆகவே தான் அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஜனங்கள் எவ்விதமாக பணி செய்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். 6 குறிப்புகளை சொன்னேன். முதலாவது, ஆசாரியர்கள் மற்றவர்களுக்கு மாதிரியை அவர்கள் நிறுவி வைத்தார்கள். 2வதாக, எல்லா விதமான ஜனங்களையும் தேவன் அதிகமாக நேசித்தார். சிலரோ பணியை செய்ய மறுத்தார்கள், ஆனால் சிலரோ அதிகமான பணிகளை செய்தார்கள். சிலர் என்ன செய்தார்கள் என்றால் கரிசனையோடு, ஜாக்கிரதையோடு, ஆவலோடு செய்தார்கள். சிலரோ குடும்பமாய் செய்தார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய வீட்டு பணியோ, சமுதாய பணியோ, சபை பணியோ அல்லது அன்றாட பணியோ, எந்த பணி இருந்தாலும் அந்த பணியிலே இந்த 6 விதமான காரியங்களை நீங்கள் கையாண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். பணி செய்யாமல் ஒதுங்கி இருக்கிறீர்களா? பணி செய்தாலும் கூடுதலான பணியை செய்கிறீர்களா? பணியை செய்தாலும் பாரத்தோடு, கரிசனையோடு செய்கிறீர்களா? பணி செய்வதிலே நல் மாதிரியை வைத்திருக்கிறீர்களா? பணி செய்வதற்கு ஆண்டவர் எல்லா மக்களையும் பயன்படுத்துகிறார் என்பதை புரிந்திருக்கிறீர்களா? பணி செய்யும்போது நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பமாய் பணி செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய தமிழ் விசுவாசிகள் மத்தியிலே வேதநாய சாஸ்திரியுடைய குடும்பம் பல தலைமுறையாய் குடும்பமாக அவர்கள் திருப்பணி செய்கிறது அறிந்தபோது எவ்வளவு மகிமையாயிருக்கிறது. ஆகவே குடும்பமாய் ஆண்டவருடைய அலங்கத்தை அவர்கள் கட்டின அந்த காரியத்தை ஆண்டவர் திருமுறையிலே எனக்காக, உங்களுக்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே தான் அருமையானவர்களே, மற்றவர்களோடு இணைந்து நன்றாக இந்த நெகேமியா பணி செய்தார். நீங்கள் தனியாய் பணி செய்தால் போதாது, மற்றவர்களோடு இணைந்து பணி செய்ய வேண்டும். பணி செய்யும் போது உரசல்கள் வரும், மோதல்கள் வரும், கசப்புகள் வரும். சிலர் வேலை செய்ய மறுப்பார்கள், சிலர் கரிசனை இல்லாமல் போவார்கள். இருந்தாலும் மற்றவர்களோடு இணைந்து தேவ நாமத்துக்கென்று பணி செய்யும் பொழுது தேவன் உங்களையும் எங்களையும் மற்ற எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல செய்தி எங்களுக்கு தந்ததற்காக ஜெபிக்கிறோம். சிலர் பணி செய்ய மறுத்தது போல நாங்கள் மறுத்து விடாதபடி காத்துக்கொள்ளும். சிலர் பணியை அதிகமாய் செய்வது போல எங்களுக்கு அதிகமாய் செய்ய பலந்தார். சிலர் ஆண்டவரை பணி செய்யும்போது பேஷன், அதாவது உற்சாகத்தோடு, ஜாக்கிரதையோடு, ஆவலோடு செய்வது போல செய்ய பலந்தார்.
சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே நல் மாதிரியை வைத்து குடும்பமாய் பணி செய்வது போல நாங்களும் குடும்பமாய் பணி செய்ய பலந்தார். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் எடுக்கிற நல்ல தீர்மானங்களுக்கு ஆசீர்வாதங்களை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.